ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொல்றீங்க நீங்க தேவனோட பேசலாம், அது வேற நோக்கம். 9 படிங்க, நல்லா கவனிங்க. வேற யாருக்கும் ஒருத்தனுக்கும் விளங்காது. இப்ப யாரு கூட பேசுங்கிறான், மற்றவங்க யாருக்கும் இந்த வியாக்கியானம் தான். இப்ப நம்ம வியாக்கியானம் அப்படியே எடுத்துக்கங்க, இந்த வசனம் ஒதுக்குது. அது போல நீங்களும் தெளிவான அந்நிய பாஷையை பேசலன்னா பேசப்பட்டது என்னது, இங்க யாருக்கு தெரியணும் பேசப்பட்டது என்னது என்று. பவுல் 9ஆம் வசனத்துல என்னப்பா ஏன்பா நீ பேசுறது தெரியாதுப்பா, சரி இப்ப தெளிவா பேசினார, யாருக்கு விளங்கலன்னு அர்த்தம். இங்கேயே நீங்க பைபிள் படிக்கிற மெத்தட்ல எவ்வளவு வீக்குன்னு நான் இந்த கேள்வி கேட்கும் போது கொடுக்குற பதிலால சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் என் கூட இந்த வரம் யார் யாருக்கு மாத்திரம்தான், இவன் பேசுவான் இவர் கேட்பாரு, அவன் பேசுவான் இவர் கேட்பாரு, அதுதான் அந்த வரம் இல்லையா. பவுல் பார்த்து சொல்றான், நீ கொஞ்சம் தெளிவா பேசுவா, விளங்கலன்னா யாருக்கு விளங்கலன்னு அர்த்தம். கடவுளுக்கு விளங்கலப்பா, கொஞ்சம் தெளிவா பேசு. ஏன்னா மத்த ஒருவனும் அறியாதபடினால மற்றவங்க கண்டம் பண்ணிட்டேன். இப்ப நம்ம சமாச்சாரம் அப்படியே இல்ல, இங்க பேசுறது இங்க தெரியாதவங்களா இருக்கா ஒழுங்கா பேசுறது நம்ம வியாக்கியானம் கரெக்டா வருது. உன் வியாக்கியானம் வேற, இவன் அவங்க பேசுவான் வேற, ஒருத்தனுக்கு அவங்க 2 பேர் தவிர விளங்காதுன்னா இவனை பார்த்து நீ கொஞ்சம் கொஞ்சம் சரியா பேசுப்பான, யாருக்கு விளங்கலன்னு அர்த்தம். கடவுள் பவுலுக்கு சொல்ற கொஞ்சம் விளங்கல பாரு, சரியா பேச சொல்லி, அது பரவாயில்ல. தேவனோட பேசுற வரம் தானே உன்னதமான வரம். அதுக்கு கீழே என்ன சொல்றாரு அவரு, கடவுளோட பேசுறவனு போய் ஆகாயத்துல பேசுறன்னு சொல்லி கிண்டல் பண்ணலாமா? ஆகாயத்துல பேசல இருப்பீங்கள, புத்தியில குழந்தையா இருக்காதீங்க. அந்நிய பாஷையில பேசினா என்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறாரு. அதை விட அவர் அஞ்சே படிங்க ஃபுல்லா. அந்நிய பாஷையில பேசுறத ஆண்டவர் விரும்புறாரா, இல்ல தீர்க்கதரிசனமாகி தமிழில பிரசங்கம் பண்ற வரத்தை விரும்புறாரா அதிகமா? பின்ன ஏன் அதை நாடாம அந்நிய பாஷை நாடுறீங்க? அதிகமாக அவர் விருப்பம் எது, நீங்க தீர்க்கதரிசனம் ஆக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். சரி, அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிற வரமா இருந்தா அதை இப்படி அவர் கம்பேர் பண்ணக்கூடாது, அது தனி சமாச்சாரம். அல்ல அதை பத்தி எந்த கொஸ்டின் வரக்கூடாது. யாராவது அந்நிய பாஷையில் பேசுறது உண்டானால்ன்றாரு, ஒவ்வொருத்தரும் தான் பேசுவாங்க, அடையாளமாச்சாது. அது அடையாளம் அல்ல, யாருக்கோ 1-2 பேருக்கு தான். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? இங்க பற்பல பாஷைக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புறேன், கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 28 தேவனானவர் 1வது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, 3வது போதகர், அற்புதங்கள், குணமாக்குற வர, ஊழியங்கள், ஆளுகைகளையும் பல பாஷைகளையும் ஏற்படுத்தினார். போதும். அப்போஸ்தலர் யாருக்காக, எதுக்காக, என்ன பர்பஸ் அவங்களுக்கு, என்ன சபையில ஊழியம் செய்யறது. போதகர் எதுக்காக, ஊழியம் செய்ய. குணமாக்குற வரம் ஊழியம் செய்ய. அப்புறம் பாஷை பேசுற வரம் யார் ஊழியம் செய்யறாங்க, குழப்பம் பண்ணிக்கிறாங்க. பாஷை ஊழியம் வச்சுன்னு யார் ஊழியம் செய்யறாங்க, பல பல பாஷைகளை ஏற்படுத்தினாரு. இதுதான் அந்நிய பாஷைன்றது பின்னல பாக்குறோம். படிச்சுடுவாங்க. எல்லாரும் அப்போஸ்தலரா, என்ன பதில், என்ன பதில் இருக்கு, எல்லாரும் அப்போஸ்தலரா இல்ல. அப்புறம் எல்லாரும் தீர்க்கதரிசியா இல்ல. எல்லாரும் போதகரா, எல்லாரும் அற்புதம் செய்யறாங்களா, எல்லாரும் குணமாக்குற வரோம். பல பாஷை பேசுறது நாங்க வராம அங்க அந்நிய பாஷை வருது. அது ரெண்டும் ஒண்ணுதான், புரியுதா? பல பாஷை பத்தி யாரும் கேட்டாங்களா, அங்க அந்நிய பாஷை இருக்குதுன்னு. மேல பல பாஷைகள் ஏற்படுத்தினாரு, கீழே அந்நிய பாஷை இல்லையா? எல்லாரும் அந்நிய பாஷை இல்ல, யாரும் 1-2 பேருக்கு. அது இப்போ முடிஞ்சு போச்சு. என் அருமையானவர்களை, நான் நினைக்கிறேன் இப்ப சபையில ஒருத்தர் பேசினே இருக்கிறாரு. பேசினே இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசுறாரு. அப்ப அவர் என்ன ஆயிருக்கிறாருன்னு அர்த்தம், அவியான இல்ல அவியான நிறைஞ்சிட்டாரா, நிறைஞ்சிட்டாரு. அப்ப எப்ப பிரசங்கம் பண்ணுவாரு, திரும்பவும் ஆவில குறைஞ்சா பிறகு என்னையுமே நாம வியாக்கியானம் பண்றோம், கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். என்னங்க திடீர்னு பிரசங்கம் நின்று போச்சுன்னா ஆவில நன்றிகிறார் பிரிதர்னா. அப்ப எப்ப பிரசங்கம் பண்ணுவார்னா ஆவியான குறைஞ்ச பிறகுதான். ஆவில நிறைஞ்சு பிரசங்கம் பண்ண முடியாதா, ஆவில நிறையும் போதெல்லாம் டென்ஷன் தான் வரணுமா? கொஞ்சம் தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க. எவ்வளவு விஷயம் உங்களை இதன் உள்ள இருக்கிற காரியங்களோட உங்களோட கூட விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வரம் உள்ளவங்க தவறான இடத்துல சபையில உட்கார்ந்துக்கிட்டு சபைக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. அவங்க போக வேண்டிய இடத்த விட்டுட்டு தவறான இடத்துல உட்கார்ந்து, அப்ப அதான் பவுல் அவங்களை கண்டிக்கிறதுக்கு தான் இந்த 3, 12, 13, 14 எழுதினாரு. புத்திக்கிறாரா உனக்கு பேசாம இரு, உனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க, தனியா போய் பேசலாம் அர்த்தம், வாய் மூடி கம்முன்னு இருன்னு அர்த்தம். இந்த விஷயம் உங்களுக்கு என்னோட சரின்னு அர்த்தம் என்ன, வெளியே வரக்கூடாது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கும் கடவுளோட சரின்னா கப்சிப்புன்னு இருன்னு அர்த்தம். கடவுளோட பேச சொன்னாருன்னு அர்த்தம் இல்ல, புரியுதுங்களா? ஏன்னா அன்றைக்கு இருந்த அந்த வரத்தை மதிச்சார் பவுல். அந்த வரத்துல தேவனுடைய வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, அந்நிய பாஷையில் உறுதிப்படுத்தப்பட்டது. பைபிள்ல எழுதுறவங்களும் அப்பதான் உயிரோடு இருந்தாங்க. ஒரு வசனத்தை எழுதுனா நாம சொன்ன மாதிரி ஏசாமி குதிரையில வந்தாரு அப்படின்னு நான் எழுதலாமா? கைதில தான் வந்தாருன்னு போனாரு. குதிரையில வரும்போது அது தப்பு. அப்போ ஒரு அந்நிய பாஷைக்காரன் அந்த ஊர் பாஷையில அவன் அதே வசனத்தை சொல்றான், கைது மேல தான் போனாரு அவரு. ஓ கரெக்டுப்பா, உங்களுக்கு விளங்குதானு தெரியல. அந்நிய பாஷை பைபிள் உருவாவதற்கு அந்த காலத்துல அது காரணமா இருந்தது. உள்ளூர்ல அதை எடுத்துக்கொண்டு வெளியூர்ல போனவங்க அங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க. நான் அதான் சொல்றேன், முழுசா ஒரு பாஷையை எடுத்துக்கிட்டு போனாங்க. சும்மா ஜெபம் பண்ணும் போது வருதுல இப்போ
இவங்க பேசுறது என்னதுன்னு கேக்குறீங்களா? முஸ்லீம்கள் இந்த மாதிரி பேசுறாங்க, இங்கிலீஷ் இந்த மாதிரி பேசுறாங்க, அதுக்கு லாட பாஷைன்னு அங்க சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஒரு விதமான கூச்சல் எல்லா மார்க்கத்திலும் இருக்குது. அது கிறிஸ்துவ மார்க்கத்துல ஒரு இடத்தை பிடிக்க வேண்டியது. பக்தி விருத்தி உண்டாகுதுன்னா என்னங்க அர்த்தம்? பக்தி விருத்தி அதிகமாக, நமக்குள்ளே இருக்கிற பக்தி அதிகமாக வேண்டும். அந்த பக்திக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாங்க? பக்தி விருத்தி அதான் நம்ம ஆகணும். பக்திக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்? அன்பு, விசுவாசம், சுவாசம், பரிசுத்தம், தாழ்மை, தைரியம், கீழ்ப்படிதல். நல்ல கவனிய சிஸ்டர், இந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். எனக்கு விளங்காத நடக்குதுன்னா இது நம்ம உங்களுக்கு விளங்குதுங்களா? இது எப்படி நடக்கும்? கொஞ்ச நேரம் நல்லா புரியுதுங்களா? நம்ம கேள்வி என்ன படித்து கொண்டு இருக்கோம். எனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் அதிகமாகணும், கொஞ்சம் அன்பு அதிகமாகணும், கொஞ்சம் கீழ்ப்படிதல் அதிகமாகணும், கொஞ்சம் பரிசுத்தம் அது நான் அப்படியே பேசினா ஏதாவது சரியாயிடுமா? அது எவ்வளவு தப்பான போதனை. இப்ப கொஞ்ச நேரம் ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லதான் நான் வந்தேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க யார் போறான்? லூக்கா 24ஆம் அதிகாரத்துல. ஏன்னா இப்ப நமக்கு அது பக்தி விருத்தினா உங்களுக்கு விளங்கணும். அது எப்படி நடக்கும்னு, எப்படி நடக்கும், ஆவியானவர் எப்படி செய்யறாரு? 24ஆம் அதிகாரம் எம்மாவூர் சீஷர்கள் 13ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் பிற்பாடு தொடர்ந்து என்ன செய்யறாருங்க? இப்போ எம்மாவூர் சீஷர்கள் ஏசாவை பற்றி அறிந்திருந்தாங்க, சிலுவையின் பாடு மரணத்தை அறிந்திருந்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டதை அறிந்திருந்தாங்க. ஆனா உயிர்த்தெழுதல கேள்விப்பட்டாங்க. என்ன பண்ணப்படுங்க? அதை பாருங்க, என்ன போட்டிருக்குதுங்க? 24ஆம் வசனம் 23, 24. அவருடைய சரீரத்தை காணாமல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆமா நம்ப முடியாம அடக்கம் பண்ண சடலத்தை காணோம்னு சொல்லிட்டாங்க. அவர் உயிர் காணோம்னு சொல்றது ஒரு நிலைங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்றது இன்னொரு நிலை. எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். 24ஆம் வசனம் கண்டார்கள், ஆனா பார்த்தா உண்மையா காணதான். இதானே எம்மாவூர் சீஷர் நட. இப்ப அவங்களுடைய பக்தியில என்னென்ன பிரச்சனை? அவங்களுடைய விசுவாசம் சரியா இருந்துச்சா? என்ன விசுவாசம்? அவர் தீர்க்கதரிசிங்க இயேசு கிறிஸ்து தெரியாத மாட்டிக்கினாரு, அச்சு கொண்டுட்டானுங்க, உள்ள அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதானே விசுவாசம்? அது விசுவாசமா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்களோட பக்தி விருத்தி அடையணும். என்ன நடக்கணுங்க? இயேசு கிறிஸ்து, எந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரோ அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். இந்த பக்தி விருத்தியை என்ன செய்யணுங்க? அந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஏசாமி எப்படி கொடுத்தார்? அடுத்த 3 வசனம் படிங்க. யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, திருப்பியும் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத, பாத்தீங்களா, அதாவது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை புரிந்து கொள்ள முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து அதாவது மாம்சத்திலே வருகின்ற இரட்சகராகிய மேசியா மாம்சத்திலே பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசனங்களும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் பாருங்க, தம்மை குறித்து, யார் தம்மை? உயிரோடு இருக்கிற தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு. இது ஏனுங்க செஞ்சாரு? ஊதி பரிசுத்த ஆவியானவரை அப்படியே பக்தி வித்தி அறிஞர்கள் சொல்ல வேண்டியதானே? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு 2 எம்மாவூர் சீஷர்கள், குருடாக்கப்பட்ட மந்த இருதயம் உள்ள சத்தியத்தை உணராத மக்களிடத்துல எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குனாரு? எப்படி உண்டாக்குனாரு? மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொன்ன வேத வாக்கியங்களை எடுத்து சொன்னாரு, புஷ்னா ஊதினாரு. இன்னும் பேசுறோம், அவரை விடதான் இருக்கிற ஆளு பெரிய ஆளு. என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பக்தி விருத்தி எப்படிங்க வரும்? இன்னொரு முறை அந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கறாங்களா, பக்தி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தை நான் விளங்கிக் கொள்ளாம, வசனம் நல்லா விளங்கிக்கணுங்க. வசனம் ஏசாமி எதுதான் பயன்படுத்தினாரு? அப்படின்னாரா? இல்ல. இன்னங்க இதுக்கு மேல வளர்க்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து எப்போதுமே தோற்றம் அளித்துக் கொண்டு இருக்க முடியாது. எப்போதும் சுத்தினா இருப்பா நீங்க, அது அவருடைய வேலை. வேத வாக்கியங்களை நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். வசனம் இல்லாம விசுவாசம் வர முடியாது.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ எவ்வளவு பெரிய விஷயங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தீர்க்கதரிசிகளின் மூலமாக, சங்கீதங்களின் மூலமாக கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும், மகிமைக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுவன அவ்வளவு அழகா விளக்கினுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம், நான் ஏதோ ஒண்ணு எனக்கே விளங்காத பேசினப்பங்க நான் பக்தி விருத்தி அடைவேன்னா, இது எங்கெங்க அது மாதிரி நடந்தது? இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? ஒரு மனிதனுக்குள்ள பக்தி விருத்தி வர வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் அவனுக்கு சொல்லப்பட வேண்டும். அந்த வசனம் விளங்கணும். ஐயா சொன்ன காதுல கேட்டு நம்முடைய சிந்தனையில விளங்கி நாம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பக்தி விருத்தி. அப்ப இதெல்லாம் நடக்காதுன்னா அது பக்தி விருத்தியா? அது அப்பட்டமான பொய். அவ்வளவுதான் நான் சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர், ஏன் அதை நான் சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லி இருக்கிற சத்தியத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை செய்வாரா? 20-21-14 அடுத்த ஒரு விஷயம். சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா. யாரை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார் அவரு? யாரு? ஆவியானவரா பவுலா? ஆவியானவர். சகோதரரே புத்தியில குழந்தையா இருக்காதீங்க. தேவனோட பேசுறவன போய் அப்படி சொல்லணுமா? பொறுத்துனுங்க விளங்காது. இந்த வியாக்கியானம் போட்டு பாருங்க சார். அவர் பேச விளங்கும்படி பேசியான்றார் பவுலே. அது 2ஆம் வசனத்தை தப்பா வியாக்கியானம் பண்ணீங்க, அந்த முழு அதிகாரத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. எல்லாரும் விளங்க முடியாது. ஆனா பேசுறவனுக்கு விளங்குச்சுன்றதுல நில்லுங்க. எப்பவும் பேசுறவங்களுக்கு தெளிவா வந்துச்சு. புத்தி உள்ள குழந்தை அப்படிங்க. புத்தி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஆவியில் எங்கேயோ நடக்கிற சமாச்சாரம் இல்ல. சாதாரண புத்தி தந்திருக்கிறார். எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும் இல்லையா? அந்த காலத்துல விஷத்தை குடிச்சா கூட என்ன ஆக மாட்டானா? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன் சாவுக்கு எதுவான சாப்பிட்டா கூட சாவ மாட்டான். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன். இப்ப சோறு துண்ணா செத்துறான். டாக்டர் சோறு துண்ண வேணான்னு சொல்லிக்கிறாங்க. சோறு துண்ணா செத்துடுவேன். உப்பு ஜீவனுக்குள்ளது. உப்பு தயவு செஞ்சு வேணாம். அந்த காலத்து கிறிஸ்தவன் விஷத்தை குடிச்சா செத்து ஆக மாட்டான். இப்போ சோறு துண்ணா செத்துருவான் கிறிஸ்தவன். ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய காரியம் எங்க போய் நின்று போச்சு தெரியுமா? வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கிறது இல்லைங்க. நான் தெளிவா கை நோட்டி சொல்லிடுவேன். நான் உங்களை பைபிளை சரியா படிக்கிறது இல்லை. யாருமே ஆல் நைட் பிரேயர்னு வைப்பாங்க. அவங்க பிரேயர் பண்ண மாட்டா பிரசங்கம் பண்ணிப்பாங்க. பைபிள் படிக்கிறது சாத்தான். அவன் சொல்லும் போது சொல்லுவான் சாத்தான், என்ன பைபிள் படிக்காம ஒரு குரல் கேட்டுன்னு இருக்கும் உள்ள. என்ன பைபிள் படிக்காம இருக்கிற தம்பி, என்னப்பா பைபிள் படிக்காம இருக்கிற? அப்பதான் நீ கிட்ட சாப்ப. சாத்தான் அந்த யோசனை கொடுக்குறேன், பைபிள் படிக்காம இருக்கிறியா படிக்காம இருக்கிறியான்னு. நீ படிக்க போன டேய் ஒரே ஒரு விக்கெட் தாங்க இது கையில, 5 ஓவர் இருக்குது, 15 ரன் இருக்கணும். அத்தை விட்டுட்டு அது வருமா திருப்பி? அந்த 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 த்ரில் வருமா எங்கேயாவது? அதை போய் கேட்டு அப்புறம் பார்த்தா பைபிள் கையில இருக்குது. அது கிட்ட போறத பற்றி விட்டுருவோம். அவனை பைபிள் படிக்கிறது இல்லைங்க. நாம பெருசுங்க யார நம்பி நிக்கிறோம். எங்களை மாதிரி வந்து நின்று ஏமாத்திட்டு போறாங்க. அது என்னமோ ஒரு வசனத்தை சாதாரணமா பேசுறவங்களுக்கு மரியாதை கிடையாது. அதை போட்டு அழுத்தி ஏறி நின்று எதிரி குச்சி. அன்னைக்கு அந்த குரு அலங்கார வாசல் என்னன்னு அவங்க போய் என்ன பண்ணாங்களாம், கைப்பிடிச்சு தூக்குனாங்க. அவன் எழுந்து நின்று குதித்து ஓடி ஓட்டாவ. இன்னைக்கு ஊழியருங்க குச்சிருக்கிறாங்க மேடையில, அவன் அப்படியேதாங்கிறான். சப்பானி இனிமே அப்படியேதாங்க இருக்கிறான். ஊழியருங்க நின்று குச்சி இறங்கிங்கிறாங்க. சப்பானி அப்படியேதாங்கிறான். அவன் அந்த சப்பானி எழுந்து நின்று குச்சி ஓட்டானுங்குது. இப்போ நான் ஒண்ணு கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்ப ஊழியக்காரர் குதிக்கிறார் மேலே கீழே, அவன் அப்படியே சைலண்ட். அதனாலதான் சொல்றேன், என்னையா நீங்க கேட்க விரும்பினா எதிர்த்து தயவு செஞ்சு அட்ரஸ் கொடுங்க. குடி உழுந்த கண்ணுல புது கண். அது வரமுக்க முடியாதான்னு எனக்கு ஆண்டவர் அற்புதமானவர். 5 அப்போ 5000 பேருக்கு, 7000 பேருக்கு, 4000 பேருக்கு கொடுத்தாங்களே. அப்பமா அதுல 4000 பேரு. இதெல்லாம் இப்ப நடக்குதா? எல்லாம் அப்ப சுட்டுட்டு ஏமா அவ்வளவு மாவு செஞ்ச மாதிரி ரொட்டி குறைவா வருத. ஜவும் பண்ணி செஞ்சா நிறைய வந்திருக்கும். நம்ம ஓலம் அதுதான். நேத்துனாக்கா அவ்வளோ பூரி வந்துச்சு, இன்னைக்கு காணும். நேத்து சின்ன சின்ன சுட்டாதால அவ்வளவு வந்தது. இதெல்லாம் போய் அம்மா அற்புதங்களா அப்படியே போய் பரலோகத்துல பூந்துக்குது இல்லம்மா. அநேக உபத்திரவங்களுடைய வியாதிக்கு தோத்திர சொல்லியா? வியாதிகள் தேவனுடைய கிருபை என்று ஜான் பிளேவில் எழுதினான். 17ஆம் நூற்றாண்டு ஆளு புஸ்தகம் இருக்கிறீங்க, கடவுள் செயல் ரகசியம். வியாதிக்காக சோத்திரம் சொல்லு, இல்லன்னா நீ எப்போ கெட்டு போயிருப்ப. உனக்கு இருந்த புத்தி வியாதியை கொடுத்து ஒடுக்குறாரு ஆளுங்களை. என் வியாதிக்காக சோத்திரம் சொல்ல முடியுமா? நீ சொல்லிப்பார். அவர் அப்படி சொல்றாரு, வியாதிகள் தேவனுடைய கிருபை. வியாதியோட நீ போராடாத. வியாதி வந்து பாவத்தினுடைய விளைவு. பாவத்தோட போராடு. நீ அதோட போராடு. அத்தை விடவே மாற்ற. அக்கா
உனக்கு வேணா இது குத்துடு. அண்ணா ஸ்வீட் வேணாவா, அப்படியே வச்சிருக்கீங்க வெளியில குடு. குப்பை தொட்டியா எல்லாத்தையும் வாரி கொட்டிக்கின்னு இந்த பக்கம் சக்கரை போதுங்க, இந்த பக்கம் உப்பு போதுங்க, மிளகாத்தூள் ஒண்டிட்டா வெளியே வரல. விசுவாசிங்க. பைபிள்ல ஆண்டவர் திட்டமா சொன்னாரு, பெருந்தேனி, லௌகீக கவலை, வெறி, இந்த மூணும் உன் இருதயத்தை பலவீனமாக்கும். 10 பைசா பைபிள், லூக்கா சுவிசேஷம் 21:34. அந்த பரம டாக்டர் சொல்றாரு, இவன் போய் கையை கொடுத்தான் டாக்டர் கிட்ட. அண்ணன் மாட்டீங்க என்கிட்ட கை கொடுங்க. அல்லப்பா அங்க இல்லப்பா கை டாக்டர்பா, டாக்டர் பழிச்சு பார்க்க போறேன். அண்ணா நீங்க டயட் கண்ட்ரோல்ல இருக்கணும், டென்ஷன்லாம் வரக்கூடாது, நான் மாத்திரை கொடுக்குறேன், நிம்மதியா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. இது 3 சொல்லிட்டு 250 ரூபாய் பிடிங்கிறான் அந்த டாக்டர். அதே 3 அங்க இருக்குது 10 பைசா பைபிள்ல. அம்மா சொன்னது கேட்டியாமா, டயட் கண்ட்ரோல். அங்கதான் அவரு வீட்டுல வந்து தோத்திரம் பண்ணி தொண்டுதான் சாத்தம் உபதேசம். அது எந்த சாப்பாட்டுக்கு தோத்திரம்? லிமிட்டான சாப்பாடு வச்சுன்னா அதுதான் தோத்திரம். பாண்டி நிறைய கொட்டின்னு ஆண்டு தோத்திரம்பா, இது ஆசீர்வாதம் தான் ஆண்டு அதுக்குத்தான் செய்வார். அதனால இந்த குணமாக்குற ஊழியத்துக்கெல்லாம் கிறிஸ்துவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம். அது ஏதோ அஞ்ஞானிங்க எல்லாம் போறாங்க, அது பத்தி காரியம். நீ போவதாங்க, நீங்க உனக்கு பைபிள்ல ஒழுங்கா வாழத்தை கொடுத்துக்கிறாரு. அது ஒழுங்கு தவறுனா ஏற்க ஒண்ணு அடிக்கும், கடவுள் ஒண்ணு அடிப்பார். ஜனங்களை ஏமாத்த வேணாம். நாம் அப்படி எந்த ஊழியம் கையளிக்கப்படவில்லை. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே செய்தி போய் சொல்லு. அதனாலதான் ஜகன விசுவாசி ரட்சிக்க தேவனுக்கு பிரியம். அற்புதம் செய்து அது அதல்ல. இன்னைக்கு இதெல்லாம் உள்ள எபிடமிக் மாதிரி நொடிஞ்சு தேவனுடைய வார்த்தை தான் சொல்றேன்னு பாருங்க. அந்நிய பாஷையில பேசினா பிசாசுக்கு தெரிஞ்சிருங்க, தமிழ்ல பேசினா ஜெபம் பண்ணா பிசாசுக்கு தெரிஞ்சிருமா. ஒரு ஆளு என்ன சொன்ன, அந்த ஊழியக்கார சொன்ன இன்டர்பிரட் பண்ணாரு ஒரு அந்நிய பாஷையா. அங்க ஒரு என்ஜினியர் ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்ல, பிரதர் நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கு விளங்குதான்னு கேட்டான் அந்த ஆள். ஆமாப்பா நல்லா விளங்குதுப்பா, சபையில பண்ற ஜெபம்லாம் அது மைண்ட் பிரேயர் தான், ஜெபம் பண்ண விளங்கக்கூடாது எனக்கு. அப்போ எனக்கு விளங்குறதெல்லாம் மைண்ட்ன்றியா? அவன் வெறும் மைண்டுங்க. அப்ப பைபிள் விளங்குது என்ன? நான் கம்முனாயிட்டா பைபிள் பச்சா விளங்குத என்ன பண்றது? எங்கேயோ போயிட்டாங்க அவங்க எல்லாம். பிளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசனை. எனி கொஸ்டின்? அந்த 18, 20, 21 மறுபா இந்த வசனத்தை அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க, ஜனங்களுக்கு விளக்கம் பண்றாங்க. 21 படிங்க. மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்திடத்துல பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இத பச்சிட்டு அதுக்கு பின்னால் இதுவே இளைப்பாறு பண்ணுக்கு இளைப்பாறுதல் இருக்குதா? அந்நிய பாஷையெல்லாம் இளைப்பாறு செய்யுதுன்னு வியாக்கியானம் பண்ணிக்கிற பிளண்டர் மிஸ்டேக். ஐயா அது ஏசாயாவில வந்த வசனத்தை எடுத்து இங்க ரெஃபர் பண்றார். மறுபாஷைக்காரனும் மறு உதடுகளால இந்த ஜனத்திடத்துல பேச அவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான்னு யூதனை பார்த்து சொல்றாரு. எப்போ பிரமாணம் அழிஞ்சினதையோ உனக்கு விசுவாசத்தினால வாழ்க்கை என்ற அந்த நீரூற்று இறங்கும் போது உன் தாகம் எல்லாம் தீர்க்கப்பட்டு நீ இளைப்பாறுதல் அடைவ. இயேசுவனுடைய செய்தி உன்னை இளைப்பாறுதல் பண்ணும். ஆகவே நான் அயல் நாட்டில இருந்து வர மக்களோட அவங்களால யூதர்களை உங்களுக்கு செய்தியை கொடுப்பேன். புரியுதுங்களா? வெளியே இருந்து வர உனக்கு செய்தி கொடுப்பானா? நீ எபிரே பாஷை தான் தெய்வீக பாஷை, தெய்வீகமான பாஷை, அதுல தான் எல்லாம் இருக்குன்னு உனக்கு வெளிநாட்டில இருந்து வர்ற செய்தியை கொண்டாடுவான். மறுபாஷைக்காரல் அந்நிய உதடுகளினால. அது இவங்க என்ன சொல்றாங்க, இது அந்நிய பாஷை பேசியிருந்தா அது இளைப்பாறுதல வரும். அது கீழே சொல்றாரு, நான் பேசினா கூட அவன் செவி கொடுக்க மாட்டான்னு. யாருக்கு அந்நிய பாஷை வரும்னு அவங்க நம்புறாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்நிய பாஷை வரன்னு சொல்ல. ஆனா இங்க இருக்கிற வசனம் அப்படி பேசினா கூட அவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டான்னு எழுதி வச்சு அங்க யூதனே சொல்ற அந்த வசனத்தை சொல்றது இங்கே கொண்டு வந்து இதை அந்நிய பாஷை வரமானது இளைப்பாறுதல் பண்ணுகிறது ஒரு பிளண்டரான தப்பு. எல்லாம் பெரிய ஊழியக்காரங்க மொத்த பேர் அதை ரெஃபர் பண்ணிருக்கிறான். அது யூதனை கிண்டல் பண்றாரு ஆண்டவர். நீ என்னடா பிரமாணம் அது பின்னாலே ஓடுகிற நியாய பிரமாணம் எல்லாம் முடிவுறுத்து விசுவாசத்தினாலே மீட்பு அப்படி வரப்போகுது, அது உன்னை இளைப்பாறு பண்ணுவது. நீ இந்த பிரமாணத்தினுடைய ஓடி ஓடி இளைப்பாறிஞ்சிட்ட, எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த ஆடு உள்ள எடுத்துக்க முடியாது. அப்போ தேவாலயத்தில் வளர்ந்த ஆடு பரிசுத்தமான இருக்குதுடா, அப்ப இந்த ஆடு எத்தணுமா? சரிங்களா? இந்த ஆட்டை எடுத்துன்னு போறான். போயிட்டு அங்க நின்று தேவாலயத்து ஆடு எவ்வளவுங்க? 100 ரூபாய்ப்பா, இந்தாங்க 100 ரூபாய். இன்னும் ரூபாயா? நீ இன்னும் 100 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிற. போய் தேவாலயத்து ரூபாய் வாங்கினோம் 100 ரூபாய். தேவாலயத்து 100 ரூபாய் போய் வாங்க போனா எவ்வளவு கையில வச்சுக்கிற? 100 ரூபாய் தாங்க இருக்குது. ஐயோ 200 ரூபாய் கொடுத்தாதான் தேவாலயத்து 100 ரூபாய் கிடைக்கும். பாக்குறான் 200 இல்லைங்களா?
அந்த ஆட்டுச்சுமா அந்த ஆட்டை கொடு, 100 ரூபாய் கொடுக்குறோம், வாங்கி 200 ரூபாய். தேவாலயத்து 100 ரூபாயில போய் தேவாலயத்தை பக்க ஆடே வாங்கிட்டு வரணும். எவ்வளவு கொடுமை. ஏசா சவுக்கு எடுத்துன்னு போய் பின்னிட்டாரு அவங்கள. ஓடி ஓடி போங்கடா எல்லாம். யூத மார்க்கத்தை, அந்த யூத அத்தி மரம் இலைகளோட வைத்து ஏமாற்றி கொண்டு அத்தி மரத்தை சபித்த அன்னைக்கே யூத மார்க்கம் போச்சு. யூத மார்க்கம் மாத்திரம் அது வேகமா பரவிந்து ஒரு புள்ள குட்டியை கூட உயிரோடு இருந்திருக்காரு நம்மள. அப்பாவே அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி பேசினா இழுத்துன்னு போய் கல்ல மூட்டு வந்துடும் யூத மதம். அப்பாவும் அம்மாவை எழுத்து ஒரு வார்த்தை பேசினா காடு போட்டு இழுத்துன்னு போய் பள்ளத்துல தள்ளி கல்ல போட்டு மூட்டு வந்துடும். ஒரு புள்ள உயிரோடு இருக்குமா நம்ம வீட்டு புள்ளிங்க? யூத மதம் இருந்திருந்தா எழுத்து பேசுற பக்கத்து வீட்டுக்காரன் காது விட்டு கேட்டா முந்தி போயிடுச்சு. என்ன உன் பையன் இனிமே பேசல உன்ன வெளியே வா எல்லாம் வாங்க ஜனங்கள்லாம் வாங்க அப்ப திட்டம் அந்த பையன் எழுத்துன்னு போப்பா எழுத்துன்னு போ. ஒரு புள்ள உயிரோட இருந்திருக்குமா? எவ்வளவு கிருவே அப்பா அந்த யூத கப்பு அந்த அத்தி மரத்தை சபி அன்னைக்கே சபி. அதுதான் ஒரு டிராமட்டிக்கலான ஒரு பேரபுள். அது அந்த 22 என்ன நம்ம முதல்ல விளக்கம் சொன்ன நினைக்கிறேன். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. அது அப்ப இங்க எதுக்கு பேசினுங்கிற? அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. அது அவிசுவாசிங்கிட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சுத்தமான பிளாக் பாத்துருக்கீங்களா? கட்ட கறி நேரத்துல நிக்கிறோம். சுத்தமான நிக்கிறவங்க நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அவங்கள பார்த்தா பயந்துருவீங்க. நீங்க இந்த பெட்டி கலர் இருப்பான், இருந்து இருக்கும். அதே மாதிரி வெள்ளைக்காரன் சுத்த வெள்ளை. அவங்க தமிழ்ல அழகா பேசினா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் நின்று பேசினீங்க சர்க்கிள்ல ஏதோ பைத்தியக்கான ஒளின்னு போய். ஆனா அதே மாதிரி பிளாக் மேன் அல்லது ஒரு நல்ல வெள்ளைக்காரன் நின்று தமிழ் பேசினா 2 பேரும் நிப்பாங்க, நிற்க மாட்டாங்களா? ஓ, அவிசுவாசிகள் உடனே அவங்களுக்கு அடையாளம் நம்ம பாஷையில எப்படி பேசுறான்? விசுவாசிகள் இடத்துல நீ அந்த இடத்துல போய் ஒன்னும் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு கேட்கிறேன், அந்நிய பாஷை பேசினாதான் கடவுள் உள்ள இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுதா? இல்ல தீர்க்கதரிசனம் வரதான் இருக்குன்னு சொல்றாரு. அது வசனம் படிங்க. அந்நிய பாஷை பேசுறாதான் கடவுள் உங்களுக்கு உள்ள இருக்கிறாருன்றது இல்ல. தீர்க்கதரிசனம் வரத்துல அது இருக்குதுன்னு எழுதி இருக்குது. அந்நிய பாஷையில் இருக்கிறாருன்றது காணும். அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி படிங்க. 25ஆம் வசனம் படிங்க. அப்போ நீ தீர்க்கதரிசனம் சொன்னா பிரசங்கம் பண்ணும் போது சொந்த மொழியில அவள் இருதயத்தின் அந்தரங்க வெளியாகும். அவன் முகங்குப்புற உழுந்து தேவன் உங்களுக்கும் மெய்யா உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று வெளியே வந்து பிரசங்கம் பண்ணாவே அடையாளம் தெரிஞ்சு போய் தீர்க்கதரிசனம் வரும். ஏன் இப்ப அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க? தீர்க்கதரிசனம் வர உடைய பிரசங்கம் வர இருக்கிறவங்க எல்லாம் கல்லூரி பிள்ளைங்க பரிசு அபிஷேகம் பெற்றவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு விளங்காத பாஷையை பேசினீங்க போய் அவனை ஏமாத்தி உங்களுக்கு இன்னொன்னு உண்மையா சொல்றேன், இப்படி சொல்ற வருத்தப்படாதீங்க. நாங்களும் பிரசங்கம் பண்றோம், எங்களை கடவுள் ஊழியக்காரன் ஒத்துக்கிறீங்களே இல்லையே தெரியல. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் ஆவில நினைச்சிட்டாருன்னா அவருக்கு முத்திரை குத்தி அனுப்பிச்சிடுறாங்க. எப்ப ஏசாமி எங்க போந்தாரு தெரியாதுங்க, பாவி என்ன தெரியாதுங்க, ரட்சிப்புனா என்ன தெரியாதுங்க. அவர் அந்நிய பாஷை பேசுறாரு, அதனால ஆவியான உள்ள அபிஷேகம் பண்ணிக்கிறார். நீங்க எத்தனை பேரை இந்த மாதிரி காட்ட முடியும்? ஒண்ணுமே தெரியாத பாஷை பேசிட்டு இருப்பாங்க, பைபிளை பத்தி தெரியாது. அருமையானவர்களே, இங்க பார்க்கக்கூடிய பக்தி விரித்து அடைதல் ஐயா விளக்கம் பண்ண ஒரு காரியம் பற்றி விளங்கலன்னு சொன்னா அவனுக்கு எப்படி பக்தி விரித்து வரும்? அது விளங்காமலே வருது. சரி, உங்களுடைய கேள்விகள் என்ன ஐயா? அதனால அந்நிய பாஷையானது விசுவாசிகள் மத்தியில் நீ பேசி அதிலிருந்து எந்த பலனும் பெற முடியாது, அது எந்த ஆச்சரியமா வர முடியாது. அது அவிசுவாசிகள் மத்தியில் போய் செய்தா அது அவங்களுக்கு அடையாளமா இருக்கும். கடவுளுடைய ஆளுங்க வந்துக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் தான் அடையாளம். அதனால பிரசங்க இப்ப ஒரு வர இருந்தாக்கா அதை நாடுங்க. வேற 13:8 ஒழிந்து போகும். ஆமா, அந்நிய பாஷை வரும் ஒழிந்து போகும் என்ற வார்த்தையை அங்க அவர் கொடுக்காம ஒழிந்து போகும் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்க எவ்வளவு படிக்கிறாங்க, எல்லாரும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆள் மொழிபெயர்க்க சொல்லுங்க, ஒண்ணும் தெரியாத ஆள் அவங்க உட்காந்து மொழிபெயர்த்து நிற்பார். அந்த வரை ஓய்ந்த நிலையில இருந்து கொண்டு முன்னே படிக்காமலே வந்தது. அது இப்போ படிச்சா கூட சில யாரு கடவுள் அது அருள் கொடுக்கிறாரோ அவங்க மத்தியில அந்த பாஷையினுடைய வலிமை இருக்கும். புதிய பாஷை அதனுடைய விளக்கதான் 2ஆம் அதிகாரமா. நவமான பாஷைன்னா புதிய பாஷைன்னு அர்த்தம். என்ன விசுவாசிக்கிறவங்க பேசுவாங்க, அது ஒரு அடையாளம் ஆண்டவர். அதுதான் 2ஆம் அதிகாரத்துல அந்த சீடர்கள் பேசினாங்க. தூதர் பாஷை இருக்கும். நீ எந்த பாஷைனா பேசு, உனக்கு விளங்கணும். அதுதான் நம்ம பாயிண்ட். தூதர் பாஷைனா பேசு, பரலோக பாஷைனா பேசு, எனக்கு விளங்குச்சுங்க, இது அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா, எனக்கு இப்ப தூதர் பாஷை இல்லை, நான் மறுதலிக்கு போவதில்லை. தேவர தூதர் அவங்களுக்கு பாஷை இருந்திருக்கும். பரலோகத்தில் இருக்கிற பாஷை ஆடியபிளா இருக்காது. ஆடியபிள் காதுல கேட்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அங்க காது இருக்காது. உங்களுக்கு காது மூக்கு கண்ணெல்லாம் எங்கோட முடிஞ்சிடும், சரீரம் போய் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அதனால அங்க இருக்கிற பாஷை இங்க பேசுறேன்னு சொல்றது பவுல்
நான் 3ஆம் வானம் வரை போனேன். அங்க பரதீசு உள்ள எட்டி பார்த்தேன். அங்க மனுஷர் பேசப்படாததுன்றான். அவன் அந்நிய பாஷை பார்த்தவன், அந்நிய பாஷையில ஓடுனவன். கீழே சில சபையில பேசினாங்கன்னு எழுதியிருக்கணும். மனுஷரால் பேசப்படாததும் ஆன வார்த்தைகளை கேட்டாங்க. அத பரலோக பாஷை மனிதனால உச்சரிக்க முடியாது. அதே நாங்க பேசுறோம்னு சொன்னா கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பரலோக பாஷை நீங்க பேசுறீங்க, விளக்கம் சொல்லுங்க. பரலோக பாஷை பேசுறேன்னு சொல்லும் போது அவ்வளவு நீட்டு பேசுறீங்களா? அவ தண்ணிக்குன்னா, நெருப்புக்குன்னா, பூவுக்குன்னா, ரட்சிப்புக்குன்னா, நரகன்னா என்ன அந்த பாஷையில சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அப்போ அந்த பாஷை தெரிஞ்சு எப்படி சொல்றது? ஜெபம் பண்ணும், இதுதான் ஏற்படுத்தின மயக்கம். ஜெபம் பண்ணும் போது எங்களுக்கு வந்து பாஷை அதான் வரும், பைபிள்ல இல்லைங்க. இப்ப நான் அதுக்கு மேல இப்போ ஒரு காரியம் சொல்றேன். ஐயா, இப்படி குதிக்கிறது, இப்படி பேசுறது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். பிளீஸ். ஆமா, என் சகோதரியே, என் பாசமுள்ள சகோதரனே, நாங்க இப்படி பேசி இப்படி பண்றது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குதுன்னா என்ன கூட சேர்த்துங்க. நான் முயற்சி பண்றேன். ஆனா அது பைபிள் இருக்கிற பாஷை. உனக்கு இது இப்படி ஒரு இது வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானா அது அப்படி பிரசங்கம் பண்ணேன். ஐயா, இந்த மாதிரி பேசி ஒரு மாதிரி பரவச பேச்சு வருதுயா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னா அதை நான் 100% ஒத்துக்கிறேன், தோத்துறோம். ஆனா அது பைபிள் இடம் தேடாது. இப்ப ஃபுட்பால் ஆடுற இடத்துல போகும்போது கோல் கிட்ட பந்து மூவாயி நிக்குது. அவன் கிரிக்கெட்ல உட்காந்துவான், அவன் பந்து போயினே இருக்குது. புடிச்சான் ஒருத்தன் எதிரி வீடு குதிப்பான், ஒருத்தன் கம்முன்னு பாத்துப்பான். அதை கம்முன்னு பாத்துங்க உணர்ச்சி இல்லைன்னு நினைக்காத. இப்படி பண்ண நல்லா இருக்குதுன்னா நானும் உன்ன மாதிரி ஆக விரும்புறேன். ஆனா ஐஸ்கிரீம் தூக்கின்னு வந்த உடனே 1/2 கிலோ ஐஸ்கிரீம் 1/2 கிலோ ஃப்ரீ வருது உள்ள. 1/2 வாங்கினா 1/2 ஃப்ரீ. குழந்தைங்க எப்படி குதிக்கும், கிழமை எப்படி குதிப்பான்? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குடிச்சா அது நல்லா இருக்குமா பாருங்க. புத்தி கிடையாதா இருக்கு. எங்க வீட்டுல அப்படி சொல்றாங்க, புத்தி இல்லாத பண்ற என்னையா, வயசாகி போச்சு ஒண்ணு வேலை. எங்க வீட்டுல எனக்கு வயசு சும்மா ஞாபகம் பண்ணிருக்காங்க. நான் கண்ணாடியை பாக்குறதே கிடையாது. பாட்டு எளிமையாகுது, குரல் எல்லாம் எளிமையாகுது, எல்லாம் எளிமையாகிறேன்றாங்க. அதிகமா கண்ணாடி பார்க்க மாட்டேன் நானு. அவங்க சொல்றாங்க வயசாயிடுச்சேன்னு சொல்லிருக்கிறாங்க. ஐஸ்கிரீம்னு சொன்னா குழந்தை குதிக்கும். பசுத்தாவில குழந்தை நெருப்புனா என்ன பண்ணும்? அது துள்ளி குதிக்கும். யோகாசனம் குச்சா அது நான் ஃபர்ஸ்ட் பத்தி பேசும்போது பேசலாம். குழந்தை உள்ள குதிக்குது. கேள்வி வந்து ஆவியார் வந்து அவன் குதிப்பானா? அந்த வயசு நிமித்தமா நீ புருஷரா இருங்க இல்லையா? அதுக்கு போய் குச்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. அமைதியா இவ்வளவு வருஷங்கள சபை ஓடிச்சு, மிஷினரிங்க ரத்த சாட்சி எல்லாம் சேர்த்துருக்காங்க. அவங்க எல்லாம் அமைதியா தான் தோழுதாங்க. இது எங்கிருந்த உள்ள நுழைஞ்சிட்டு ஜனங்களை எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அதுல ஏதாவது புத்தியினமான புத்திக்குள்ள காரியம் எதுனா இருக்குதானே காணுமே. பிளீஸ் என் அருமை சகோதரியே, உன்னை எப்படி கேட்க சொல்ற அப்படி கேட்கறேன். மெதுவா உட்கார வச்சு பணம் போட்டு அவனுக்கு விளக்கம் பண்ணுங்க. உனக்கு புண்ணியமா, கோடி புண்ணியம். அவன் படிக்க உட்காந்து படிக்க மாட்டாங்க. பைபிள் எப்படி வைங்க. நான் ராத்திரி ஜன்னல்ல பார்த்தேன், அப்படியே இறங்கிச்சு இத்தான் சொல்லிருப்பாங்களே தவிர பைபிள். அதான் பைபிள் அத்தாரிட்டி நாசம் பண்ணிட்டாங்க, கடவுளையும் நாசம் பண்ணிட்டாங்க. அறியாமலே நடந்தது. இது பாவங்க. இது ஏதோ மேலே கஷ்டம். இந்த கேள்வி திருப்பி அந்த வசனம் படிப்போம். அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷை வந்து யாருக்கும் அடையாளம்? அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு மிக தெளிவா, அவிசுவாசிகளுக்கு ஆமா அடையாளம் தானே பைபிள்ல போட்டுக்குது. ஆனா நம்ம கிட்ட கேட்கறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அந்நிய பாஷை இல்லைன்னா ஆவியானவர் இல்லைன்றாங்களே. அப்ப எப்படி அது மாதிரி சொல்றாங்க? ஆனா அந்நிய பாஷை பேசாதவங்க அவிசுவாசிகள் எங்கேயாச்சும் வேதத்துல சொல்லி இருக்குதா? அந்நிய பாஷை பேசாதவங்க அவிசுவாசிகள் எங்கேயாச்சும் சொல்லி இருக்குதா? இல்ல. ஆனா அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு தான் அடையாளமா இருக்குது. சரிங்களா? இப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி நம்ம ஐயா நினைவுபடுத்தினாரு. அப்போஸ்தலர் 10:44 இருந்து படிக்கும். ரைட். இப்ப அந்த பகுதியை போட்டுங்க. ஒவ்வொரு கேள்வியை எழுதிட்டு வாங்க. அந்த பகுதி போட்டீங்களா? அந்த வசனம் போட்டுருங்க. இந்த மேல இந்த குறிப்பு போடுங்க. அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு
விளக்கம் என்ன? வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு நம்ம படிக்கணும். போட்டாச்சுங்களா? முதல் கேள்வி, அந்நிய பாஷை பேசினது யார்? 10ஆம் அதிகாரத்துல எழுதுங்க. ஏன்னா மறந்துடுவோம்ல, இப்படிதான் மறந்துதான் நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம ரொம்ப ஏளனமாயிட்டு இருக்கிறோம் மற்ற சபையா இருக்கு. அந்நிய பாஷை 10ஆம் அதிகாரத்துல பேசினது யார்? ஒருத்தர் சொல்லுங்க பதிலு. கொர்நேலியு வீட்டார் போடுங்க. கொர்நேலியு வீட்டார்னு எழுதுங்க. கொர்நேலியு வீட்டார் தானே? என்னங்க சகோதரி, கொர்நேலியு வீட்டார் தானம்மா? அந்நிய பாஷை பேசுறது யாரு? கொர்நேலியு வீட்டார். அவங்க எந்த இனம்? இன்னும் சரியா சொல்லுங்க. இத்தாலி பட்டணம். ரோமன். அவன் ரோம இனம் இல்லைங்களா? ரோம ஜாதி அல்லது இனம். அவனுடைய தாய்மொழி இத்தாலி, லாட்டின் சொல்றோம். இவங்க தான் பேசினாங்க அந்நிய பாஷை. இப்ப எதுக்காக பேசினாங்க? நம்ம எப்படி பேசினாங்க, எப்ப பேசினாங்கன்றது பதில் வேற, சப்ஜெக்ட் வேற போயிடும். இப்போ எதுக்காக பேசினாங்கன்றது மட்டும் கேள்வி கேட்போம். யார் பேசினார்கள் எழுதிட்டீங்களா? பேசினவங்க யாரு? ரோம இனத்தை சேர்ந்த கொர்நேலியு வீட்டார். அவங்களுடைய தாய் பாஷை என்ன? இத்தாலி, லாட்டின். அப்ப அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். அடுத்த கேள்வி என்ன? எதற்காக பேசினார்கள்? கேள்வி போடு. இப்படிதான் படிக்கணும் பைபிள். பைபிள் ஸ்டடின்னு சொல்றீங்க இல்லீங்களா? இப்படி படிக்க கத்துக்கணும். நாமளே கேள்வி கேட்டு அதுக்கு என்ன வசனம் விளக்கம் கொடுக்குது படிக்கணும். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எதற்காக பேசினார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பதில். ரைட், வெரி குட். முதல் பதில், அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக பேசினார்கள். ஏன்னா அது பக்தி விருத்தி அவங்களுக்கு விளங்குச்சு. இன்னைக்கு மாதிரி இல்ல. இதுதான் இன்றைய அந்நிய பாஷை வேற, அன்றைய அந்நிய பாஷை வேற. அதுக்குதான் சுவிசேஷம். அவங்க 10ஆம் அதிகாரத்துல பேசின அந்நிய பாஷை பேசினவர்களுக்கு எழுதி கொள்ளுங்க. ஏன்னா விளங்கினது, அதனால் அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். மூன்றாவது, தேவனுடைய மகத்துவங்களை தான் பேசினாங்க. இனிஷியல் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். சரிங்க, அது பதில். அது மட்டும், அது ஒரு பதில். அடுத்த பதில், எதற்காக பேசினார்கள் நோக்கம். அடுத்த பதில் என்னங்க? ஆமா, புறஜாதியாருக்கு எழுதுங்க. அடுத்த பதில் பி. புறஜாதியாருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வரம் அருளப்பட்டது என்பதற்கு அடையாளமாக. தப்பு ஒண்ணும் கிடையாது, அது அடையாளம் நம்ம அந்த இடத்துல சொல்லலாம். புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார் என்பது விளங்கும்படி பேசினார்கள். வெரி குட். இல்லை, வெரி குட். மூணாவது பதில் சி. மூணாவது பதில், அதாவது யூத விசுவாசிகளுக்கும் அல்லது கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்பதை நிரூபிக்க. வெரி குட், எக்ஸலன்ட். அது மாதிரிதான் நம்ம வேதத்தை படிக்கணும். கரெக்டுங்களா? யூத விசுவாசிகளுக்கும் புறஜாதி விசுவாசிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, இருவரும் சமம் என்பது நிரூபிக்க பேசினார்கள். இப்போ இன்னொரு கேள்வி கேட்போம். இந்த பகுதியில அந்நிய பாஷை பேசினார்கள் நம்ம பார்த்தோம். இந்த அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்குது? அப்போஸ்தலர் 10ல யார் அவிசுவாசிகள்? கரெக்ட். யாரு? நல்லா கவனிக்க. அங்க 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் கொர்நேலியு வீட்டார், இன்னொரு கூட்டம் பேதுருவும் அவனோடு கூட வந்த யூதர்கள். எழுதி கொள்ளுங்க. 2 கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. 2 கூட்டத்தார் எழுதணும். ரைட், இன்னும் அழகா எழுதலாம். 2 கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் விருத்த சேதனமுள்ள யூத விசுவாசிகள். விருத்த சேதனமுள்ள யூத விசுவாசிகள். அடுத்த கூட்டத்தார் விருத்த சேதனம் இல்லாத புறவினத்தர். வெரி குட். அது ரொம்ப வெரி கிளியர் டெபினிஷன். இந்த 2 கூட்டத்தார்ல யார் அவிசுவாசிகள்? இந்த இடத்துல யார் அவிசுவாசிகள்? சொல்லுங்க, என்ன அவிசுவாசம் இருந்தது? யார் அவிசுவாசிகள்? எப்படிப்பட்ட அவிசுவாசம் இருந்தது? யார் அவிசுவாசிகள்? விருத்த சேதனம் இல்லாதவர்களா? அவிசுவாசிகளா? அப்ப அந்நிய பாஷை
வரம் அடையாளமா இருக்குதுன்னு போட்டுக்குது. யாருக்கு அடையாளம்? எப்படி அடையாளம்? இல்லையே, அவங்க அந்நிய பாஷை வரம் அவர்களுக்கு அருளப்பட்டதுனால இப்ப விசுவாசிகளா மாறிட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பேதுனுடைய சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று விசுவாசித்து அவங்க அந்நிய பாஷை பேசிட்டாங்க. இப்ப எப்படி அவங்கள போய் அவிசுவாசிகள் நம்ம சொல்றது? பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா கொடுக்கப்படுது. இப்ப இந்த இடத்துல அந்நிய பாஷை அவங்க பேசுறாங்க. அங்க யாரு அவிசுவாசி? இப்போ நீங்க நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பேதுருவும் அவனோடு கூட வந்த யூதர்களும் விசுவாசிகள். பொன்னி வீட்டுல இருந்தவங்க இப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அவங்களும் விசுவாசியில மாட்டாங்க. இப்ப யாரு அவிசுவாசியாங்க? உங்க நல்ல கவனிங்க. இயேசு சுவாமியுடைய சத்தியம் மக்களை ரட்சிக்க வந்திருக்குது. இது ஒரு சத்தியம்ன்றத விளக்குறதுக்கு 2ஆம் அதிகாரத்துல சீடருங்க முயற்சி பண்ணும்போது அவிசுவாசிகளான யூதர்கள் அங்க பார்த்துருந்தாங்க இல்லையா? வந்து இது உள்ள இது இருக்குது, உங்க பாஷை பேசுறாங்க, கடவுளுடைய பிள்ளைங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. அங்க யார் அவிசுவாசி? வந்து சேர்ந்த ஆண்டவர் விசுவாசியாத யூதர்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த அடையாளம் அங்க இருந்தது. அப்போ இவங்க பெற்றுக்கொண்டா இல்லையா 120 பேரு. இவெல்லாம் யாரு? யுத்த சேதனம் உள்ள இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்ட விசுவாசிங்க, பரிசுத்த ஆவி பெற்ற நிலை உண்டாச்சு. அவங்க ஒரு புஜாதி கூட இல்லாங்க, எல்லாம் யூதருங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க? இந்த வர யாரு கிடையாது, உலகம் பூரா செதறி இருக்கிற யூதருங்க தான் இதுல வருவாங்க, அவங்களாம் யுத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இது அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அது ஒரு அவிசுவாசம். அவங்க பேர் கர்மலி வீட்டுக்கு போன போது இவங்கள மாதிரி பாஷையில அவன் இவங்களுக்கு பேச ஆரம்பிச்சான். ஏன்னா இதுல இவங்களுக்கு பாஷை தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்களா? அந்த பாஷை தெரிஞ்சவங்க ஏற்கனவே இந்த பாஷை கொடுத்துட்டாருல, அதுல பாஷை தெரிஞ்சவங்களும் அங்க போறாங்க. ஸ்பானிஷ் பாஷை தெரிஞ்சவன், இத்தாலி தெரிஞ்சவன், வேற இந்த யூதருங்க எல்லாம் சுத்தி நின்னுக்கும் போது அவனுங்க இவங்க கூட பேசுறான். புரிஞ்சாதியாரு நம்ம அங்க நெருங்கி ஜெர்மன் வந்து ஜெர்மன் அந்தால் பேசுகிறான், புரிஞ்சாதி ஆள் புரியுதா? அப்ப இவங்க அவிசுவாசம் புரிஞ்சாதியில் உள்ள வர முடியாது. பிராமணர்கள் தான் நேர முக்திக்கு போவாங்க. வேற ஜாதி வரணும்னா அவன் பல கோடி பிறவி எடுத்து பிராமணனா பிறக்கணும். அவனுடைய கோட்பாடு. பிராமணர்கள் தான் பரலோகம் போக முடியும். நீ போனா நீ பிராமணனா பிறக்கணும். எப்ப பிறப்ப? எத்தனை யுகம் போய் மாடா பிறந்து ஆடா பிறந்து அப்புறம் தான் பிராமணனா பிறந்து பிறகு பரலோகம். அதுதான் அவங்க கொள்கை. அது மாதிரி யூதர் என்ன நினைச்சான், ஆண்டவர் நமக்கு ஆவியை கொடுத்து பரிசுத்தா கொடுத்து அந்நிய பாஷை கொடுத்து வந்த யூதர்கள்லாம் ஒத்துக்கினா அப்ப நான் பரிசுத்தா பெற்றுக்கிறேன். அப்ப யூதர்களுக்கு அது புரஜாதி வரமாது, பரிசுத்த ஆள் வரும். அங்க போனாக்கா புரஜாதியாக ரோமர்கள் பேசுறாங்க. இவங்களுக்கு அந்த பாஷை தெரியும், ஸ்பானிஷ்ல ஜெர்மன்ல தமிழ்ல. டேய் எனக்கு வந்து வரும் அதே வரும் அவனுக்கு வந்து. அப்போ வித்தியாசம் இல்லாத. அப்ப இந்த அவிசுவாசிகளுக்கு அது அடையாளம் ஆயிடுது. இதுதான் பெருதல். யாரு இந்த அவிசுவாசிங்க? பேசுறது இவங்களுக்கு ஒரு திட்டம், யூதருங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த அவிசுவாசம் அங்க தகர்ந்தது. இதுதான் என் விளக்க வந்தீங்க. இதுதான் போதும் உங்களுக்கு விளக்க வந்தது. அப்போ எங்க போய் பேசணும்? இது இன வழி, மத வழியில யோவானுடைய சிஷ்யருங்க இதுல வருவாங்களா? அவனுடைய மதம் அப்படின்னா அப்ப அவங்களையே நிரப்பி காட்டுறாரு. இங்க நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்த லேசா உங்களுக்கு கோடு காட்டுறேன். இந்த 3 பேருமே பரிசுத்தாவை பெற்றாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் எழுதுறாங்க. அது நான் கொஞ்சம் டிஃபர் ஆயிட்டேன் பிளீஸ். அதாவது 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடந்தது, பரிசுத்தாவை பெறுறதுன்னு. அது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு குழு கொடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த புறஜாதி யூதர்களும் புறஜாதி விசுவாசிகளும் யோவானுடைய சீஷர்களும் 2ஆம் அதிகாரம் நடந்த அதே நேரத்தில் அவங்க ஆவியில நிரப்பட்டாங்க, ஆவி பெற்றுக்கொண்டாங்க. ஐயர் எவ்வளவு தூரம் என்னோட உடன்படுவார் தெரியாது, ஆனா உங்களுக்கு கொடுக்கிறேன் நான். 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் இறங்கினார்ல, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. அவரை கொடுக்கல, ஆவியானவர் உள்ள வரல, பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு அவங்களுக்கு. எங்க என்னுடைய கரை எங்க நீண்டு போது தொடர்றதுக்குன்னா, ஆதாம்ல இருந்து அதுக்கப்புறம் சாவர கடைசி விசுவாசி உலகத்துல எல்லாரும் பரிசுத்தா பெற்றுக்கொண்டான். அந்த 2ஆம் அதிகாரத்துல நாம எல்லாரும் யூதராயன கிரேக்க எல்லாரும் ஒரே ஆவினால நாங்கள் தீர்க்கப்பட்டோம். அவங்களுக்கு தெரியாது, அவங்களை ஆயிட்டு குழந்தையா கருவுல நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டையா இதன்படி. அதுதான் நான் அந்த கூட்டத்தை விளக்க போறேன் உங்களுக்கு. ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இது நம்ம பெரிய போதகர் வந்து இந்த விளக்கங்களை எங்களுக்கு அப்ப கொடுத்தா, இந்த விளக்கம் இல்ல,
அவன் ஏன் இறங்கினாருன்னா அன்னைக்கு இறங்கி காமிச்சாரான் தேவனுடைய புள்ளன்னு யூதர்களுக்கு காட்டுறாராம். டேய் நீ மாத்திரம் இல்ல என் புள்ள, அதோ அந்த பிரஜாதியிலான அந்த மக்களும் என் புள்ளன்னு ஆவை இறங்கி காமிச்சாரே தவிர அப்ப எல்லாம் அவன் ஆவி பெற்றது. ஆவி பெற்றது அந்த 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும். அப்ப நம்ம எங்க இருந்தோம்? ஏசுவாமி சிலுவையில் அறிஞ்ச ரத்தம் சிந்தின போது ரத்தம் நம்ம மேல பட்டுச்சா? எப்ப பட்டுச்சு? நீங்க எப்ப பிறந்தீங்க? நம்புறதுனால இல்ல, நீங்க அங்க இருந்தீங்க, உலகத்துல ஒரு மூலையில இருந்தீங்க. இதுதான் ஒரு கட்டுரை எழுதிருக்கு. உலகத்துல ஒரு மூலையில ஏசுவாமி சிலுவையில ரத்தம் சிந்த ரத்தத்துல ரேடியேஷன் நேரம் உன் மேல பட்டுது. அப்ப எங்க இருந்தா? உலகத்துல எப்படி இருந்தீங்க? பைபிள் வசனம் எங்க இருந்தீங்க? தெரிந்து கொண்டாரு. நீங்க எப்படி இருந்தீங்க? அதுக்கு விளக்கம் ஒண்ணும் இல்ல. நான் இதான் சொன்னேன், ஆதாம் வயசு நம்ம வயசுன்னு எழுதினேன் நான். அதாவது நம்மள எப்ப உண்டாக்குனாரு ஆண்டவரு? உலக தோட்டத்துக்கு முன்ன உண்டாக்கல. ஆதாம உண்டாக்கும் போதே புள்ளியண்ணி எங்க வச்சிருந்தாரு? ஆதாமுடைய லாயினுக்குள்ள இருந்தாரு. இதுதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை ஆபிரகாமின் அறைக்குள்ள இருந்து வந்தவங்க. அப்போ அவன் செத்ததுனால நாம் செத்தோம், உள்ள இருந்ததுனால செத்தபடியே தான் வந்தோம். ஏசாமி உயிராக்கிட்டாரு நம்மள. அது எபேசியர் 2:7 இதெல்லாம் நான் அப்ப விளக்குவேன். நான் பரிசுத்த ஆவியை ஆதாமில் இழந்ததை திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப இறங்கி காட்டுறாரு. அப்ப கொடுக்கல அவரு. 2வது நிகழ்ச்சி அல்ல, அது முடிஞ்சு போச்சு. 1ஆம் உயிர் தேர்தல் முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர் 2 ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் தியாலஜி நல்லா எழுதுறாங்க. முதல் உயிர் தேர்தல் உங்களுக்கு நடந்தாச்சு. அதுக்குள்ள பங்குள்ள ஒரு பாக்கியவான்கள். ஏசுவாமி ஆதாமில் செத்த ஒன்னும் உயிராக்குந்த அப்பதான் உயிரான நிலையில தான் நீ டிராவல் பண்ணி வந்த. பிறக்கிறதுக்கு முன்ன இருந்தீங்களா? இல்லையா? பிறக்கிறதுன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் அதுக்கு முன்ன இருந்தீங்களா? பிறக்கிறதுக்கு முன்ன இருந்தீங்களா? இல்ல. நீப்பா ஜெனட்டிக்னா அல்ல இல்ல, பிறக்கிறதுக்கு முன்ன. பிறக்கிறதுன்னு தேதிப்பா 10ஆம் தேதி பிறந்தல. 9ஆம் தேதி எங்க இருந்தா? என்ன தாய் வயிற்றுல இருந்தமாங்க? தாய் வயிற்றுல இருந்தல அவன் இல்ல. என்ன அர்த்தம் அது? தாய் வயிற்றுல எப்போ வந்தா? அம்மா அப்பா கல்யாணம் பண்ணும்போது. அப்ப அதுக்கு முன்ன எங்க இருந்தா? கல்யாணம் பண்றதுக்கு முன்ன தாப்பு வயிற்றுல. பாத்த வயிற்றுல. அவன் ஆதம் வயிற்றுல இருக்கிற. அப்ப ஏசாம் சிந்தும் போது எங்க ஒரு மூலையில பாத்த வயிற்றுல இருந்த. இதுதான் அதுல விளக்கப்படுவது ரொம்ப ஆழ்ந்த விஷயம். புரியுதா? நீங்க இந்த சும்மா வந்து எங்க தாய் வயிற்றுல பொந்துக்கல. நீ அங்கிருந்த உன்னுடைய தொடக்கம் அங்கிருந்தே வருது. அது பல ரகசியம் அது உள்ள இருக்குது. சாதாரண விஷயம் இல்ல அது. அவ்வளவு டெப்தா படிக்கணும் பைபிள. அப்போ எல்லாரும் ஆவி ஆண்டு கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் ஆவி கொடுத்தாச்சு. அப்போ கொன்னி வீட்டுல இறங்கும் போது ஆவி கொடுக்கறதுக்கு இறங்கல. அவனுக்கு ஆவி பெற்றதை காட்டுறதுக்காக ஆவியா நிரம்பி காட்டுறாரு, நிரப்புறாரு அந்த ஆவியை. புரியுதா? அச்சுத்த ஆவி நான் சொல்றேன். ஆதாமில் இழந்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். அது பரிசுத்த ஆவி அல்ல, என்னுடைய சொந்த ஆவி, உறுதிக்கப்பட்ட ஆவியில நான் வாழறேன். அப்போ ஆண்டு இறங்கி காட்டுறாரு. ஏசாமிக்கு ஆவி இல்ல சொல்லலாமா? ஆவி தான் புள்ள இறங்கி காமிச்சாரு. ஏசா இதுதான் எங்களுக்கு போதவர் சொல்லி கொடுத்தது. அவர் ஒரு பெந்தகோஸ்துக்காரா இருந்து பஸ் பேசுன்னு வந்தவர் போதவர் ஜெயநேசன் ஐயா, ஞாபகம் வைங்க. அவங்க அண்ணன் மாதிரிலாம் மிக சிறந்த ஜெனியூன் ஃபேன் சொல்லுவாங்க. பெண்டிகாஸ் அப்படிப்பட்டவங்க. அவங்க எல்லாம் ஃபெயிலியர்னு வெளியே வந்தாங்க. அவங்க கீழே வளர்ந்தவங்க தான் நாங்க. அவர் சொன்ன ஐயா ஃபெயிலியரியா தேங்க்ஸ். என்னுடைய போதகர் பெந்தகோஸ்த அனுபவம் உடையவராக இருந்தார். அவங்க அண்ணனே பெந்தகோஸ்காரங்க மறக்க முடியாது. சுப்புரத்தன் ஐயா ஜெபரத்தனம் தென்காசி முதல்ல வந்த பெந்தகோஸ்த சபைகள் அந்த பகுதியில் ஸ்தாபிச்சவங்க. அவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க ஃபெயிலியர். என் அருமையானவர்களே, நாம் பார்க்கிறபடியாய் பரிசுத்த ஆவி எல்லா யூதராயினும் கிரேக்கராயினும் எல்லாரும் ஒரே ஆவியால தாகம் தீர்க்கப்பட்டுட்டோம். அதனால நான் பிறக்கிற குழந்தை ஆவியோடு பிறக்குது. இது நீ தியானம் பண்ணுங்க. நான் அந்த கிளாஸ் குறியதெல்லாம் இங்க சொல்லிடுறேன், வகுப்பு குறியதெல்லாம். அதெல்லாம் செத்தா பரலோகம் போவோம் நம்ம அர்த்தம் பண்றோம். தென்னிந்திய திருச்சபைக்கார குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்து கல்வின் குழந்தை ஞானஸ்தானத்தை ஒப்புக்கொண்டது இந்த தைரியத்துல தான். நாம கல்வியில இருந்து டிஃபர் ஆகும் அவருடைய கொள்கையிலிருந்து. ஆனா அவர் ஒத்துக்கினார் குழந்தை ஞானஸ்தானம். அது எந்த அடிப்படையில ஒத்துக்கினார் எனக்கு தெரியாது. ஆனா ஒத்துக்கிட்டாருன்ற குறிப்பை பார்த்திருக்கிறேன். நாம ஒத்துக்கொள்றதில்ல சபையில.